கலக்கல் சினிமா நேயர்களுக்கு கலக்கல் சினிமா ஓகே கலக்கல் சினிமா நேயர்களுக்கு சாம்ஸின் பணிவான வணக்கங்கள். இப்போ நான் யமுனாங்கிற படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். இந்த படம் கூடிய விரைவிலேயே திரைக்கு வர இருக்கிறது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது என்னுடைய நண்பர் கணேஷ் பாபு அவர்கள். இவர் ஒரு நடிகர், ஒருத்திங்கிற படத்துலலாம் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பெரிய கவிஞர், இப்போ டைரக்டர். ஸோ இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு அவர் கிட்டத்தட்ட கோடம்பாக்கத்தில் 15 வருஷம் கடும் உழைப்பு உழைச்சிருக்கிறார். அவர் இன்றைக்கி அழகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு, யமுனா அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் நல்ல காதல் சொல்லியிருக்காரு, நல்ல காமெடி வச்சுருக்கிறாரு, நல்ல பாட்டு இருக்குது. அண்டர் கரண்ட்டாக ஒரு அழகான சமூகத்தை ஒரு விழிப்புணர்ச்சி செய்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு எனக்கு ஒரு காமெடியன் ரோல் கொடுத்துருக்கிறாரு. நான் ஹீரோவோட ஃப்ரெண்டாக வரேன். ஹீரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் எப்படி ஃப்ரெண்டான்னு கேட்குறீங்களா? இருக்கேனே, பட் ஆனால் ஸ்டூடெண்ட்டாக இல்லை, ப்ரொஃபஸராக இருக்கேன். ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு எப்படி ஃப்ரெண்டுன்னு கேட்குறீங்களா? எல்லா கதையும் இங்கேயே சொல்லிட முடியுமா? படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். பக்காவான ஒரு காம்பினேஷனில் அழகாக வந்திருக்கிற ஒரு படம் இது. இயக்குனர் சிவா தஞ்சை மண்ணை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அருமையான ஒரு தயாரிப்பாளர். இயக்குனர் கேட்டதையும் சரி, நடித்தவங்க, டெக்னீஷியன் அத்தனை பேரும் கேட்டதை கரெக்டாக பக்காவாக கொடுத்தவர் இந்த தயாரிப்பாளர். நல்ல தயாரிப்பாளர். இவர் மேலும் மேலும் பல படங்கள் எடுக்கிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் சத்யாங்கிற ஒரு புது கதாநாயகனை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இவர் வந்து பாலு மகேந்திராவோட நடிப்பு பயிற்சி கல்லூரியில் நடிப்பு பயிற்சி மேற்கொண்டவர். நல்லா இருக்குது, துடிப்பு இருக்குது, நல்ல நடிப்பு இருக்குது, சிறந்த எதிர்காலம் இருக்குது. என்னுடைய போர்ஷன் எனக்கு ஒரு திருப்திகரமாக வந்திருக்கு இந்த படத்தில். இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. அழகான ஒரு காம்பினேஷனில் கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும். தேங்க்யூ. கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வினோதினி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் என்ன அனன்யாவுடைய அக்காவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நேர்மாறான ஒரு கேரக்டரில் இப்போது நான் யமுனா அப்படிங்கிற திரைப்படத்தில் திரு இவி கணேஷ் பாபுவோடைய இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். டைரக்டர் சார் வந்து ஒரு நடிகர், இயக்குனர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், மேடை நாடகங்கள் நிறையா நடிச்சிருக்காரு. ப்ளஸ் அவர் ஃபிலிம் ஆக்டரும் கூட. மிக சிறந்த படங்கள், நல்ல படங்களில் கேரக்டர் ரோல்ஸில் நடிச்சிருக்காரு. அவர் இந்த கதையை வந்து எனக்கு நரேட் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் நினச்ச ஆள் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் நானாக தான் இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்குமே அந்த கதையை கேட்ட உடனே இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எனக்கு வந்தது. அண்ட் இந்த கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க ஓப்பனாகவே சொல்லலாம். லைக் கான்ஃபிடெண்ட்டாக டைரக்டர் சார் சொன்ன விஷயங்கள் தான் நானும் சொல்கிறேன். ஒரு 10-15 வருஷம் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு இந்த கேரக்டருடைய ஜேர்னி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்போ தான் வந்து ஒரு 10-15 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை கணேஷ் பாபு சார் வந்து டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. என்னுடைய ஹோல் லுக், ஃபீல், அப்பியரன்ஸ், நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் மாற்றுறதுல பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அதனுடைய தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த பாதிப்புலேயே நான் இருந்தேன். ஆக்சுவலாக படப்பிடிப்பு முழுக்க வந்து தஞ்சாவூரில் தான் நடந்தது. அந்த தஞ்சாவூர் இன் அரவுண்ட் தஞ்சையில் நடந்தது. ஸோ இந்த கதை வந்து நேயர்கள், மக்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க மத்தியில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்கிரிப்டில் வந்து அவ்வளோ ஒரு வலு இருக்குது. தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு கதை, எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடையும் வச்சு சிறந்த ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாம் பார்த்து விரும்பி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் இவி கணேஷ் பாபு. யமுனா திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக நான் அவதாரம் எடுக்கிறேன். நிறைய படங்களில் என்ன நடிகராக பார்த்துருப்பீங்க. ஆட்டோகிராஃப், மொழி, சிவகாசி, ஆனந்தபுரத்து வீடு, ஒரு 35க்கும் மேற்பட்ட படங்களில் என்ன நடிகராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த படத்தின் மூலமாக ஒரு இயக்குனராக அவங்க முன்னாடி நான் தோன்றேன். இயக்குனர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய கனவு. யமுனா திரைப்படத்தில் ஒரு பெஸ்ட் டீம் இருக்குது. வைரம் சார் ஒரு 6 பாடல்களை அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி வந்து மணிரத்னம் சார், கமல் சார் படங்கள்லாம், பாலா படங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, பாலா சார் படத்தெல்லாம் அவர் வந்து பரதேசி படம்லாம் இப்போ பாடல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, யமுனா திரைப்படத்துக்கும் ஒரு நேர்த்தியோட, அந்தளவுக்கு பெரிய ஆட்களுக்கு பண்ணக்கூடிய அந்த நேர்த்தியோட என்னுடைய யமுனா படத்துக்கும் அவர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இலக்கிய இசையமைப்பாளர் அறிமுகமாகிறாரு. கனிமொழி திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்த சிதம்பரம் ஒளிப்பதிவு செய்கிறாரு. எடிட்டிங் லெனின் சார். இப்படி ஒரு பெஸ்ட் டீமோட இந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ முடிச்சிருக்கிறோம். இந்த படம் வந்து விரைவில் திரைக்கு வர இருக்குது. இந்த படத்துக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சத்யா. நான் வந்து யமுனா படத்தோட ஹீரோ. ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் நான் வந்து பாலுமேந்திரா சார்கிட்ட வந்து ஆக்டிங் கோர்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன். பாலுமேந்திரா சினிமா பற்ற சாலை கிராமத்தில் இருக்குது. அங்கே வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்டிங் கோர்ஸ் வந்து 2009 லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு எல்லா கம்பெனியும் நான் வாய்ப்பு தேடி வந்தேன். சின்ன சின்ன ரோல் வந்துச்சு. பட் பண்ணால் ஹீரோவாக பண்ணணும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய டேரக்டர் மிஸ்டர் கணேஷ் பாபு சார் வந்து என்னை இன்ஸ்டியூட்லேருந்து செலக்ட் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் செலக்ட் பண்ணப்போ. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபுல்லாக அலைஞ்சான் வந்தேன். அப்புறம் சார் செலக்ட் பண்ணோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சார் சொன்னார் ஓகே சார் அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் ரோல் சொன்னார். ஒரு காலேஜ் ஸ்டோரி தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அதுமாதிரி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு இயல்பான ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்பேன். பேசிக்காகவே நான் வந்து சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். படத்தில் அதேமாதிரி கேரக்டர் வந்துச்சு. அதனால் ரொம்ப இயல்பாகவே பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வந்து காமெடி, ஆக்ஷன், டான்ஸ்லேருந்து சென்டிமெண்ட், லவ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு படத்திலே இதுமாரி அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ். தயாரிப்பாளர் நாங்கள் பேசுகிறோம். முதலாக எடுத்திருக்கோம். யமுனாங்கிற திரைப்படம் முதலாக எடுத்திருக்கோம். உங்களுக்கு இதில் வந்து பாடல் வந்து வைரமுத்து சார் எழுதியிருக்காங்க. 6 பாடல் எழுதியிருக்காங்க. 6ம் அருமையாக எழுதியிருக்காங்க. இசை வந்து இலக்கியம் சார் பண்ணியிருக்காங்க. நல்ல மியூசிக் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் லெலின் சார் பண்ணியிருக்காங்க. இது முதல்ல நாங்கள் படம் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறமா இது வந்து நல்லபடியாக படம் எடுத்துருக்கிறதுனால கணேஷ் பாபு தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக டைரக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப மனசு எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. உங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் வந்து இந்த படம் எடுத்திருக்கோம். நம்பிக்கை இருக்குது. இந்த தஞ்சை மாவட்டத்தில் சுற்றி உள்ள ஊரில் எல்லா இடத்துலையும் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம்.